We can study about nucleus. Nucleus means the protons and neutrons, that is called as nucleus, or otherwise we called as nucleons. So are found in the nucleus of an atom. So இதெல்லாம் வந்து நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறது we called as the nucleons. So protons and neutrons are in the nucleus. Next, orbit. Orbit means, what is meant by orbit? Orbit is defined as the path by which electrons revolve around the nucleus. So நியூக்ளியஸை சுற்றி வர பாதைக்கு பேர் தான் ஆர்பிட். அந்த நியூக்ளியஸை வந்து என்ன சுற்றி வருதுன்னா எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வருது. ஸோ எலக்ட்ரான்ஸை சுற்றி நியூக்ளியஸ் வந்து சென்டரில் இருக்கிற நியூக்ளியஸை எலக்ட்ரான்ஸ் வந்து சுற்றி வருது. அந்த பாதைக்கு பேர் தான் ஆர்பிட்ஸ். சரி, நெக்ஸ்ட்டு we can study about atomic number and mass number. Atomic number means, what is meant by atomic number? For example, only hydrogen atoms have one proton in the nuclei. ஒவ்வொரு ஆட்டம்ஸ்க்கும் 3 particles இருக்குது. ஸோ சென்டரில் நியூக்ளியஸ் இருக்குது. ஸோ in any atom there are 3 particles. One is electron, another one is proton, another one is neutrons. So atomic number means, for example, hydrogen atoms have one proton in the nuclei. Nucleiக்குள்ள only one proton தான் இருக்குது, hydrogen atom. Next one is helium. Helium have two protons. So then gold atoms have 79 protons. This shows that the number of protons in the nucleus of an atom decides which element it is. So this very important number is known as the atomic number. So number of protons தான் நம்ம வந்து atomic number சொல்கிறோம். So atomsக்குள்ளே இருக்கிற number of protons is called as the atomic number. The symbol is Z, capital letter Z. So the atomic number means number of protons or number of electrons. ஒன்று நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸை அட்டாமிக் நம்பர்னு சொல்லலாம், இல்லைனா நியூக்ளியஸை சுற்றி வர எலக்ட்ரான்ஸை நம்பர் ஆஃப் அட்டாமிக் நம்பர்னு சொல்லலாம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்டாமிக் நம்பர். ஸோ அட்டாமிக் நம்பர் symbol is Z is equal to number of protons or number of electrons. So protons alone do not make up all of the mass of an atom. protons மட்டும் வந்து ஒரு ஆட்டம்ஸோட மாஸை கால்குலேட் பண்ண முடியாது ப்ரோட்டான்ஸை வச்சு. ஸோ த நியூட்ரான் இன் த நியூக்ளியஸ் ஆல்சோ கண்ட்ரிபியூட் டு த டோட்டல் மாஸ். ஸோ நியூக்ளியஸ்குள்ளே என்னென்ன இருக்குது, ப்ரோட்டான்ஸும் நியூட்ரான்ஸும் இருக்குது. ஸோ ப்ரோட்டான்ஸை வச்சு வந்து ஒரு ஆட்டமோட மாஸை கால்குலேட் பண்ண முடியாது. ஸோ ப்ரோட்டான்ஸ்க்கு நியூட்ரான்ஸ் ரெண்டுமே நியூக்ளியஸ்குள்ளே இருக்குது, அதை வச்சு தான் டோட்டல் மாஸை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ த மாஸ் ஆஃப் த எலக்ட்ரான் கேன் பி ரிகார்டட் ஆஸ் ஸோ small that is can be ignored. So as a proton and a neutron have the same mass, the mass of a particular atom depends on the total number of protons and neutrons present. So this number is called as the mass number. So இப்போ வந்து நம்ம அட்டாமிக் நம்பர்னா என்னன்னு பார்த்தோம், நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஒரு ஆட்டம்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஆர் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தான் அட்டாமிக் நம்பர்னு சொல்கிறோம். அட்டாமிக் மாஸ்னால் நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிற நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ப்ளஸ் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ரெண்டுத்தையும் கால்குலேட் பண்ணால் தான் டோட்டல் நம்பர் ஆஃப் மாஸ் ஆஃப் அன் ஆட்டம், ஒரு ஆட்டமோட மாஸை கால்குலேட் பண்ண முடியும். ஸோ மாஸ் நம்பர் மீன்ஸ் number of protons plus number of neutrons is called as the mass number.